ஏண்டா டேய், உங்க ஒப்ப மாறு என்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு நான் கொடுக்குற சம்பளத்தை வாங்கிக்கிட்டு போயிட்டு இருந்தானுங்க. நீங்க உங்களுக்கு சம்பளம் பத்தலன்னு சொல்லிக்கிட்டு சர்க்கார்ட்ட போறீங்களா? சர்க்கார்ட்ட நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் கேட்கும், சர்க்கார் என் பசங்க கேட்கும். இந்த ஊருக்கு சர்க்கார் நான் தான்டா. இல்லை, உங்களை கொல்லலாம் மாட்டேன். ஒரு வாரம் டைம் தாரேன். பள்ளிக்கூடத்துல படிக்கும் பிள்ளைகளு நீங்க 3 பேரை சேர்ந்து என் பண்ணையில வேலை பார்க்கணும். அப்படி இல்ல வச்சுக்க, 3 வருஷத்துக்கு பொண்டாட்டியும் அடுத்த வாரம் ஏன் படிக்கிறது பாடு. எப்படி உங்க ஒரு மயிரும் கொடுக்க முடியாது. எல்லாம் போச்சேனே, சர்க்கார் காப்பாத்துன்னு நினைச்சேன். இப்ப என்னடே பண்ண? மயில் எல்லாம் உங்களா நம்மள எல்லாம் அப்படி பிடிங்கலாம் இப்படி பிடிங்களான்னு சொல்லிட்டு இப்ப எல்லாம் போச்சா? வச்சுட்டு இருங்க. இவனா சண்டைப்படாது கிலோ உட்காரு. மாறி மாறி அடிச்சு இப்ப என்ன போகுது? அடுத்து என்ன நடக்குதோ அதை பார்ப்போம். மக்களே, சண்டை போடாதீங்களா, சங்கடப்படாதீங்களா. நம்மளை காப்பாத்த நம்ம மாயாண்டியால முடியும்ல. போய் அவர்கிட்ட வேண்டுங்கள. எங்க அப்பனுக்கு இப்படிதான் ஆடிட்டு கிடந்தா. அவருக்கு கொடையை போட்டு கூப்பிட்டோம். அவர் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாரு, இப்பவும் பாத்துக்கிடுவாரு. பேசாம பெரியா சொல்ற மாதிரி செய்யும்டா. ஏண்டா நீ வேற வழி இருக்கா நமக்கு? இல்ல அந்த பெரியாள் சொன்ன மாதிரியே நம்ம செஞ்சு பாத்துரும். இந்த தெய்வத்தை விட்ட இப்ப நமக்கு வேற வழி இல்ல. அப்படி நடக்கலன்னா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன், உன் கூட நிக்கிறேன். உச்சி கூட முடிஞ்ச இதுவரைக்கும் ஒன்றும் நடக்கல. இனி எந்த தெய்வம் வரப்போறது கிடையாது. இனியாச்சும் என் பேச்சு கேளு. இன்னைக்கே அவனை போய் தீர்த்து கட்டுறோம். அன்னைக்கு சொன்னோம்ல, நீ என்ன சொன்னா நான் கேட்கிறேன்னு. வா, இப்பவே போவோம். வா. வேலை நல்ல வேலை ஐயா, விளையாடும் நேரம் ஐயா, சமய நல்ல சமயம். மகள் வந்தால் ஒரு கோடு தந்தான். தனி ஒரு என்னை தானாட்டினான் அன்பினு பொன்மகள் வந்தான் ஒரு கோடி
இன்னும் வந்து பாருங்கடா, இனி யார்ட்டும் கை கட்டாதீங்க. அறுப்பு முடிஞ்சிச்சு. எல்லாருக்கும் கூலி கொடுக்குற வேலைய உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். எல்லாருக்கும் சரிசமமா பிரிச்சு விடுங்க. பதவி வந்துட்டு ஆட்டே போலாம் நினைச்சா யாருக்குதான் தெரியுங்களா? என்ன நடக்கும் தெரியுங்களா? என்ன மாப்பிள்ள காலையிலே கோயில் பக்கம் அந்த மாதிரி இருக்கு, என்னாச்சு? நீங்க எதுடா இப்ப வந்தீங்க? இல்லடா, சாமியை பார்த்து ஒரு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தோம். எதுக்கு? சரி, அதை விடு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம பண்ண இருக்காருல, ஆமா. நம்ம மக்களுக்கு சம்பளம் கொடுக்கிற பொறுப்பை நம்மகிட்டே தந்துட்டாரு. இதை விட இன்னொன்னு கேளு. நானே இவனெல்லாம் பண்ணி போட்டு தரலான்னு போன இடத்துல ஒரு சம்பவம். நீ அதை பார்த்துருக்கணும். உண்மையிலேயே நம்பவே முடியல அது இப்படி நடந்துச்சுன்னு. நான் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீங்க எப்படியும் சொதப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நீ பாத்தியா? நான் சும்மா சொன்னேன், சும்மா சும்மா. இப்ப எல்லாம் நல்லா நடந்துச்சுல. எல்லாம் இவராலதான். யாரால? சாமியை சொன்னேனே. ஆமாப்பா, சாமியாலதான்ப்பா.